அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்புக்கான ஒரு பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கு. இது தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தின்னு கூட சொல்லலாம். பிளவுபட்டு இருக்கிற அதிமுக ஒருங்கிணைந்தா மட்டும்தான் மக்களுக்கு நல்லது அப்படிங்கிறத எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. பேச்சுவார்த்தை எல்லாமே மேல்மட்ட லெவல்ல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள் 6 பேரும் போய் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திச்சு பேசினாங்க இல்லையா, அதுல ஒரு சிலர் சசிகலா அவர்களுமே சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. அப்படி பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒத்த கருத்து ஏற்பட்டதுன்னா கண்டிப்பா அதிமுக கூடிய விரைவில் ஒருங்கிணைந்துடும். கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்ப வைத்திலிங்கம் அவர் கூட சொன்னாங்க, 2025 பிப்ரவரிக்குள்ள அதிமுக இணையும் சொன்னாங்க. அதுக்கு உள்ளாவே அதிமுக இணைந்துடும் அப்படிங்கிறதான் தெரியுது. சசிகலா அவர்களோடு ஒரு சிலர் பேச்சுவார்த்தையில் அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு 2 பேர் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் நமக்கு தகவல் இருக்குது. அதிமுக தொடர் பிளவு நோக்கியே போய்கிட்டு இருந்தா யார் யாருக்கெல்லாம் லாபம் அப்படின்னா, முதல்ல திமுகவுக்கு தான் லாபம். அடுத்து புதிதாக ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா விஜய், தமிழக வெற்றி கழகம், அவர்களுக்கு லாபம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானுக்கு தான் லாபம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புது புது கட்சிகள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புது புது சின்னங்கள் உதயமாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த புது புது சின்னத்துக்குமே இளைஞர்களும் பொதுமக்களும் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற இந்த சின்னத்தை விட்டு இன்னொரு சின்னம், இந்த கட்சியை விட்டு இன்னொரு கட்சி அப்படின்னு சொல்லி தடம் மாறி தொண்டர்கள் வழி மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தையானது மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. அதிமுகவுடைய தொண்டர்கள் வேறு கட்சிக்கோ வேறு சின்னத்திற்கோ போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தையை மிக தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிளவுபட்ட அதிமுக இருக்கிறதுக்குள்ள நம்ம உள்ளாட்சி தேர்தலையும் நடத்திடணும், 2026 சட்டசபை தேர்தலையும் நம்ம வெற்றியை பெற்று ஆட்சியை தக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தோல்வியில தான் சந்திச்சிருக்கு. வெற்றிங்கிறது பார்க்கவே முடியல. இப்படி வெற்றியை பார்க்க முடியாமல் இருக்கும்போது தொண்டர்கள் எல்லாருமே சோர்வடைஞ்சிருவாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சி இப்போ 4 பிளவுகளாக இருக்கும்போது இது மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தான் உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் தலைமையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இணைப்பு என்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மறைமுகமாக நடக்குது. முன்னாள் அமைச்சர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நடுநிலையாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓஎஸ் மணியன், காமராஜ், செல்லூர் ராஜு, இப்படியான ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பக்கமும் போகாமல், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கமும் போகாமல், சசிகலா அவர்கள் பக்கமும் சாயாமல் நடுநிலையாக இருந்து யார் அதிமுக ஒருங்கிணைந்து வருதோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இவங்க சிவி சண்முகம், செங்கோட்டையன், இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திமுக மக்கள் ஆதரவு பெற்ற கட்சியோ இல்லை மக்கள் ஆதரவோடோ இந்த ஆட்சி நடக்கலை. அவங்க 2021 சட்டசபை தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் பூரா என்னாச்சுன்னு தெரியல. சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாதான் இங்கே நடக்குது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா 2026 அம்மாவினுடைய ஆட்சி கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். திமுகவினுடைய ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கிறல. அவங்களா மீடியாக்கள் மூலம் சோசியல் மீடியா மூலம் மிகப்பெரிய அளவில் நாங்கள் ஆட்சியை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, உண்மையான ஆட்சி திமுக மக்களுக்கான ஆட்சியாக இருக்கா அப்படின்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. மீண்டும் திமுக ஆட்சியை தக்க வச்சிடக்கூடாது, அதற்கான ஒரு நடவடிக்கைகளை நம்ம இறங்கணும் சொல்லி தான் இந்த பேச்சுவார்த்தையானது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர் பெரியார் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினாங்க. அதன் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அவங்க சொன்னதான் மிக முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாங்க, அனைவரும் இணையும் காலம் வெகு தூரம் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது எப்படியோ, புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதிமுக மீண்டும் மலரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னாள் அமைச்சர்களும் ஒரு சிலர் வந்து என்னோட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ சசிகலா அவர்களையுமே வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து சந்தித்து பேசினதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது. இப்படி பேச்சுவார்த்தை நடக்கிறது பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாகவும் இருக்குது. அதிமுக கூடிய விரைவில் இணையும், மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.